சார்ந்த தாய்மார்கள் வரலாற்று சிறப்பின் முக்கியமுடைய திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் நாம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அற்புதமான மனிதனில் நமக்காக பாடுபடக்கூடிய ஒரு எளிமையான வெளிப்பாடு வெற்றி பெற செய்து 2024 மோடி அவர்களுடைய 3வது ஆட்சி மன்றத்தில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பொங்கி பாலகஞ்சி அவர்கள் இன்று அமரச் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் தெரியல ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. எத்தனையோ தேர்தலில் வாக்களித்திருக்கின்றோம், எத்தனையோ தேர்தலில் காத்திருக்கின்றோம். ஆனால் இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை மோடி அவர்கள் தான் வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நடத்தக்கூடிய இருக்கிறது. இங்கிருக்கக்கூடிய யாருக்குமே சந்தேகம் இல்லை. திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் மோடி அவர்கள் தான் இந்தியாவுடைய பிரதமராக வரப்போகின்றார்கள் என்று தெரிந்து நடக்கக்கூடிய தேர்தல். இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சாரத்தை பாருங்கள். எதிர்க்கட்சி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு கட்சி 1960 மாநில தேர்தலை போல ஒரு கட்சி பிரச்சாரம் செய்கிறாங்க திமுக. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கவுன்சிலர் எலெக்ஷன் மாதிரி அவங்க பிரச்சாரம் பண்றாங்க. ஆனால் யார் என்ன பிரச்சாரம் செய்தாலும் கூட நமக்கு தெரியும் 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் பொன் பாலகணபதி அவர்கள் 400 பேர்ல ஒருவராக ஆட்சி மன்றத்தில் அமரப்படுகின்றார். இங்கே வேறு யார் வெற்றி பெற்றாலும் கூட எதிர்க்கட்சி நாட்கள் இருக்கக்கூடிய 40-50 பேர்ல அறிந்திருப்பாங்க. அதனால் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் மறந்துவிடக் கூடாது. இது போன்ற தேர்தல் எப்போதான் கிடைக்கும் ஐயா, இது போன்ற தேர்தல் எப்போதான் கிடைக்கும் ஐயா. இன்னைக்கு அந்த தேர்தல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அண்ணன் பொன்வி பாலகணபதி அவர்களை அடுத்த 20 நாட்கள் நம் அனைவரும் கூட கடுமையாக பாடுபட்டு அவரை வெற்றி பெற செய்து அவரை நாம் இந்த தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் பொன்வி பாலகணபதி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா நண்பர்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். எல்லோரும் கடுமையாக பாடுபட இருக்கின்றார்கள். முதல் அவர்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவிக்க வேண்டிய தருணம். குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் லோகநாதன் அவர்கள், டாக்டர் அனந்த பிரியா அவர்கள், சென்னை சிவா அவர்கள், எம்எல் நாகராஜன் அவர்கள், அண்ணன் கே.பி. ராகவன் அவர்கள் எல்லோரும் நம்முடைய மூத்த தலைவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட கலைஞர்கள் சென்னை மேற்கு அண்ணன் மனோகரன் அவர்கள், திருவள்ளூர் மேற்கு அஸ்வின் குமார் அவர்கள், திருவள்ளூர் கிழக்கு செந்தில்குமார் அவர்கள் போரிட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளிகளாக கடுமையாக எழுதக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில குழு தலைவர் அண்ணன் தோழன் சேகர் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். பானு இளைஞர்கள் செயலாளர் இருக்கக்கூடிய அருமை தம்பி பானு மோகன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் சிவபிரகாஷ் அவர்கள், பிரகாஷ் அவர்கள், அனந்த கிருஷ்ணன் அவர்கள், ஆலப்பாக்கம் சேகர் அவர்கள், விஜயசுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். நன்றியை தெரிவித்து அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வீராச்சலம் அவர்கள், நீலமணி அவர்கள், தட்சிணாமூர்த்தி அவர்கள், மாநில செயலாளர்கள் அருள் சகோதரர் சங்கர் ராஜ் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் நன்றியை தெரிவித்து நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உரிமை மீட்பு அணியினுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணன் அவர்கள், மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் ஜாபர் அப்பாஸ் அவர்கள், கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் வருஷம் மஞ்சுநாடு, தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வந்திருக்கக்கூடிய 3 மாவட்ட தலைவர்கள் அருண்குமார் அவர்கள், எஸ்ஆர்பி மணல்கரன் அவர்கள், சுலேகர் அவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ரவி அவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்கள் எல்லா சொந்தங்களும் வந்திருக்கின்றனர். இது உங்களுடைய வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியில் இன்று பொங்கி பாலகணபதி என்கின்ற ஒற்றை நபர் வேட்பாளர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது நாட்டுக்காக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்திய நாடு அடுத்த 25 ஆண்டுகள் எப்படி இருக்க வேண்டும், அடுத்த 25 ஆண்டுகள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அடுத்த தலைமுறையில் பாதிக்கும். நல்லதுங்களா கெட்டவங்களா
நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நல்ல ஒரு நாட்டில் வாழப் போகின்றோம்னா அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. வீட்டில் பார்த்து கேட்டு போறாதீங்க, மாநில கட்சிகள் என்ன சொல்றாங்களோ கேட்காதீங்க. இது தேசிய தேர்தல், நாட்டுக்கான தேர்தல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கான தேர்தல் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்றாட வேண்டுகோள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் அடுத்த 20 நாள் மக்களை சந்திக்க போறீங்க, வீடு வீடாக ஏறி இறங்க போறீங்க. எல்லா மக்கள்கிட்டையும் போய் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் பொன் பாலகணபதி அம்மனுக்கு தாமரை சின்னத்தின வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கப்படும். இந்த மக்களுடைய அன்றாட வேண்டுகோள், மோடி ஐயா அவர்கள் இந்த 10 ஆண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய 10 வேண்டுகள், நீங்க எதுவும் பெருசா பேச வேண்டாம். மோடி ஐயா 10 ஆண்டுகள்ல 2 முறை ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். நாம் செய்திருக்கக்கூடிய 10 வேலைகளை மட்டும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மக்களுக்கு நீங்கள் சொல்லணும். 10 விஷயம் நீங்கள் செஞ்சிருக்கிறோம், முக்கியமான 10. வேற வைக்காத நம்ம ஒரு நாள் ஃபுல்லா பேசணும். ஒரு வாக்காளரை அமர வைத்து ஒரு நாள் முழுவதுமே மோடி ஐயா செய்திருக்கக்கூடிய நல்லதை பற்றி பேசணும். ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள்ல 10 விஷயங்களை மட்டும் நீங்க பேசணும். முதல் விஷயம், இந்தியாவில் உள்ள பொருளாதாரம். நம் அனைவருக்கும் தெரியும், இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். விவசாயமா இருக்கிறோம், ஒரு தொழிற்சாலையை பணி செய்கிறோம், சின்ன ஒரு கடை நடத்துறோம், அல்லது சாலையோர வியாபாரியா இருக்கிறோம். ஏதாவது ஒரு வேலை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க முடியும். இது நீங்க சீரழமா யோசிக்கணும். அரசியல் கட்சி தொண்டர்களாக இருந்தாலும், ஒரு அரசியல் கட்சிக்காக நீங்கள் பாடுபட்டாலும் பொருளாதாரம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நன்றாக இருக்க முடியும் என்கின்ற சுயநலத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டும் என்று சகோதரர். 2014 உலகத்தில் 11வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறது. நீங்க பாருங்க, உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதாரம். முன்னேற்கமா இல்லைங்களா? ஒரு தனி மனிதனுடைய சராசரி வருமானம் 1,96,000 ரூபாய்க்கு இருக்கின்றது. பொருளாதாரம் இணைந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய நாடாக மாறியிருக்கிறது. 3% வளர்றோம். ஆனால் தாய்மார்கள் எல்லாம் மிச்சவங்களாம் வந்து பேசுவாங்க, வாய்ப்பிலேயே பேசுவாங்க. அதனால எதையும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சு ஸ்டாலின் ஐயால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? அவர் செய்யறவா இருந்தா இந்த 31 மாசத்துல பண்ணிருக்க மாட்டாருங்களா? செய்யற மாதிரி இருந்தா இந்த 33 மாதத்தில் செய்திருக்க மாட்டாரா? எதுவும் செய்யணும். நான் பொருளாதாரத்தை உறுதி கொண்டிருக்கின்றோம். ஸ்டாலின் ஐயா தமிழ்நாட்டினுடைய கடமை பற்றியிருக்கிறார். கடந்த 33 மாதத்தில் மட்டுமே ஸ்டாலின் அவர்கள் 3 லட்சம் கோடி கடன் வந்திருக்காரு. 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டினுடைய கடன் 1 லட்சம் பேர் இளைஞர்கள் இருக்கிறீங்க. இதெல்லாம் உங்க கடமையானதான். இதெல்லாம் உங்க கடமையில வச்சுறாங்க. இந்த எலட்சனின் கடமை கட்டுங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வாங்கக்கூடிய கடனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் யோசிக்காது. இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அடுத்த தலைமுறையில் இவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய எல்லா கடனும் இங்கு கடன். அதாவது இந்த முறைப்பாய்ந்த நல்லா தெரிஞ்சுக்கீங்க. நாம வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தமிழ்நாட்டை ஒரு கடன்கார மாநிலமாக ஐயா இன்னைக்கு திருவள்ளூர் தனித்தகுதி என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். தனித்தகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய பட்டியலின சகோதர சகோதரிகளுக்கு அங்கீகாரம் குறித்த வகையிலே இந்த தொழில் இருக்கிறது. இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம்? நம்முடைய ஆட்சியில நீங்க நல்லா பாருங்க. நம்முடைய ஆட்சியில 76 அமைச்சர்கள் இருக்கிறார். ஆட்சியில 76 அமைச்சர்கள் இருக்கிறார். 17 அமைச்சர்கள் பெண்கள். தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில 2 அமைச்சர்கள் பெண்கள். இதான் பெண் சக்திக்கான கொடுக்கின்ற மரியாதை தான். 35 பேர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களுக்கான 2 பெண்கள். 76 பேர் நம்முடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 17 பெண்கள். தமிழ்நாடு அதே போல நம்முடைய அமைச்சரவையில மோடி ஐயா கூட 75 பேர், மொத்தமா 76 பேர் அமைச்சர்கள் அமைச்சரவையில 12 பேர் பட்டியலின சகோதர சகோதரி. நன்றாக இருக்கிறது. இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு மாநிலத்தினுடைய அரசியல் வரலாற்றில் 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் இருந்தது கிடையாது. அப்ப நீங்க சொல்லுங்க, எந்த கட்சி சமூகத்திலே எந்த கட்சி சமநீதிக்காக நின்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு.
பேக்வர்டு காஸ்ட், அதர் பேக்வர்டு காஸ்ட் 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருந்து. நம்முடைய அமைச்சரவை நல்லா ஊத்து பாருங்க ஐயா. 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவையை 10 ஆண்டு காலமாக நடத்திக் கொண்டிருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவை 33 மாசமா 2 பெண்கள், 2 பட்டியலின சகோதர சகோதரிகள். ஏன்னா சமூக நீதி சமநீதியை பற்றி வாய்களே திராவிட முன்னேற்ற கழகம் பேசுறிய எங்க பட்டியலின சகோதர சகோதரிகள் ஆட்சியாளர்களாக வரக்கூடாதா? மந்திரிகளை வந்து உட்காரக்கூடாதா? அப்புறமான மந்திரி சபையில மந்திரியாக இந்த ஆட்சியை நடத்தக்கூடாதா? அதனால் தனித்தொகுதியில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நமக்கு அங்கீகாரம் கொடுத்திய பெண்பாளர்கள் ஜெயிச்சா கூட அடுத்த 26 அவரும் கூட இருக்கலாம். நம்ம கட்சியை பொறுத்தவரை யார் அமைச்சராக வருகிறார்கள் தெரியாது. உறுதியாக இவரை வெற்றி பெற செய்வது உங்களுடைய கடமை, உங்களுடைய கடமை. ஆனால் உண்மையான சமூக நீதி சமநீதி நம்ம ஆட்சியிலேங்க. இந்தியாவிலே பழங்குடியினத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியினத்திலிருந்து முதலாக ஜனாதிபதியாக்கி அழகு பார்த்துக் கொண்டிருப்பதுன்னா இது 2வது விஷயமாக மக்களுக்கு நீங்க சொல்லணும். மோடி என்ன செஞ்சார்? ஸ்டாலின் வருவார், கனிமொழி அக்கா வருவார், உதயநிதி அவர் சங்க தூக்கிட்டு வருவார். யார் இருந்தாலும் கூட நீங்க சொல்லணும் மோடி ஐயா என்ன செய்தார் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகின்றோம். பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார், சமூக நீதி சமநீதிக்கு விட்டிருக்கார். ஐயா இன்னைக்கு 3வது மோடி ஐயா என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டில் மட்டுமே முத்ரா கடன் 2 லட்சம் கோடி ரூபாய், 2 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டுமே முத்ரா திட்டத்திற்காக நாம் பணம் கொடுத்திருக்கின்றோம். திட்டத்தை வச்சிருங்க, சின்ன ஒரு தொழிற்சாலை வச்சிருங்க. நம்ம வங்கியில் போய் கடன் கேட்டா அது கூட இது குணமாகும். அதனால் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவிலே முத்ரா திட்டத்திற்கு அதிகமாக நிதி கொடுக்கப்பட்ட மாநிலம் நம்முடைய தமிழகம் என்பது நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. 2 லட்சம் கோடி ரூபாய். இன்னைக்கு நம்ம முன்னேற வேண்டும் என்றால் படித்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்று வந்திருக்கின்றார். சின்ன தொழில் ஆரம்பிக்கணும், தொழிலுக்கு முதலீடு போடுறது பணம் வேண்டும். 2 லட்சம் கோடி ரூபாய். ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிருக்காரு? சொத்து வரியை உயர்த்தினாரு, நீர் வரியை கட்டண வரியை உயர்த்தினாரு, கரண்ட் வரியை உயர்த்தினாரு, கரண்ட் பில்ல. அவர் 33 மாத காலமாக செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனை, எதையெல்லாம் வரியை உயர்த்த முடியுமோ, பால் விலைய, வெண்ணெய் விலைய, பயிர் விலைய எல்லோரையும் உயர்த்திய ஒரு அற்புதமான மனதுக்கு சொந்தக்காரர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்முடைய மக்களுக்கு 2 லட்சம் கோடி முத்ரா திட்டத்தில் இங்கே நிதி கொடுத்து இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். விவசாயம் இருக்கிறவங்க, விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறீங்க. ஐயா தமிழகத்திலே 45 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு, ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 45 லட்சம் விவசாய பெருமக்களுக்கு கௌரவ நிதியாக பாருங்க, பெயரே பாருங்க, விவசாய கௌரவ நிதி. விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக ஒரு விவசாயிக்கும் வருடத்திற்கு 6000 ரூபாய், 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்திருக்கின்றனர். இதுவரை எவ்வளவு வாங்கியிருக்கிறாங்க நம்ம விவசாய பெருமக்கள்? 15 தவணையிலே தவணைக்கு 2000. இந்த 45 லட்சம் பேரும் 30,000 ரூபாய் அவங்க வங்கி கணக்கு வந்திருக்கு. 45 லட்சம் பேருக்கு நீங்க சொல்லுங்க, இந்தியாவுடைய அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்பதை பார்த்திருக்கின்றீர்களா? 45 லட்சம் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு கடந்த 10 ஆண்டுகள்ல விவசாய கௌரவ நிதி மட்டுமே 30,000 ரூபாய் வந்துருச்சு. 6000 ரூபாய் வருஷம் வருது. ஆனா இங்கே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகள் யாராச்சும் ஆர்ப்பாட்டம் பண்ணா குண்டார் சட்டம் போடுவார், வயல்வெளியில் ரெட் கார்பெட் போட்டு நடந்து போவார், பொங்கல் வெயில ஒரு பொம்மை மாட்டை கொண்டு வந்து பஞ்சில பொங்கல் வைப்பார். இதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 3வது நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்றால் விவசாயிகளுக்காக நாம் நின்றிருக்கின்றோம். 4வது நிலையம் 40 லட்சம் சகோதரிகள், தாய்மார்கள் இங்க இருக்கிறது. மோடி ஐயா வந்த பிறகுதான் முதலாக கேஸ் அமைப்பு நம்முடைய வீட்டுக்கு எட்டி பார்த்திருக்கிறது. உஜ்வாலா திட்டம். ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 40 லட்சம் குடும்பங்களுக்கு உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் அடுப்பு மோடி ஐயா கொடுத்திருக்காங்க. ஐயா நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை எப்பொழுதுமே நம்ம சொல்லல மானியம் கொடுப்போம் என்று. ஆனால் மானியம் கொடுத்திருக்கின்றோம். மோடி ஐயா சிலிண்டருக்கு 400 ரூபாய் மானியம், மற்ற சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியம் சொல்லாமல் மானியம் கொடுக்கக்கூடிய மோடி அவர்கள் எங்கே? 2021 தேர்தல் வாக்குறுதி 100 ரூபாய் மானியம் கேஸ் சிலிண்டர் கொடுப்போம் சொல்லிட்டு ஒளிந்து பேசக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எங்கே? சொல்லாமல் செய்திருக்கக்கூடிய மோடி சொல்லியும் செய்யாது நம்முடைய ஸ்டாலின் அவர்கள். ஐயா பெட்ரோல் டீசல் விலை
திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை சொன்னாங்க 5 ரூபாய் 4 ரூபாய் கொடுப்போம், 5 ரூபாய் 4 ரூபாய் கொடுப்போம் என்று. ஆனால் நாம் இன்று பெட்ரோல் டீசல் விலையை 3 முறை உங்களுக்காக குறைத்திருக்கின்றோம். தீபாவளி அன்னைக்கு 10 ரூபாய் 7 ரூபாய், அதன் பிறகு இப்ப 2 ரூபாய். ஆனால் உங்களுக்காக தொடர்ந்து இதையும் சொல்லாமல் செய்யக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. ஸ்டாலின் ஐயா என்னெல்லாம் சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணுவோம். இன்னைக்கு மாணவர்கள் கோபத்தில் சுத்திட்டு இருக்கிறாங்க. ஸ்டாலின் ஐயா வரட்டும், நான் கேள்வி கேட்கிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம். கிராமப்புற பகுதிக்கு ஸ்டாலின் ஐயா போறதே இல்லை, நேரம் நகரத்துக்கு வர்றாங்க. திமுக காரங்க ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு வர்றாங்க, அப்படியே எனக்கு போட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போடுறாரு. ஸ்டாலின் அவர்களே தைரியம் இருந்தா கிராமப்புறத்துக்கு போய் மக்கள்கிட்ட பேசுங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறேன். நாம் என்ன பண்ணிருக்கிறோங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்கிறேன். 2014 நாம் ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாள் உங்களுக்கு சம்பளம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 174 ரூபாய். நாம் ஆட்சிக்கு வந்த பொழுதுங்க ஐயா 2014 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு நாள் சம்பளம் 174. இன்னைக்கு எவ்வளவுங்க, 319 ரூபாய். 174 ரூபாய் சம்பளத்திலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் 2024 319 ரூபாய் உயர்த்தி இருக்கின்றோம். இவங்க 100 150 நாட்களாக உயர்த்துவோம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் மறந்து விடாதீர்கள், மறந்து விருந்து விடாதீர்கள். பொய்யை சொல்வதற்கென்றே பிறந்த குடும்பம், அந்த குடும்பத்திற்கு ஒரு பேர் வச்சீங்கன்னா கோபாலபுரத்து குடும்பம். இந்த பொய் பேசுற கூட்டத்துக்கெல்லாம் தலைவர் யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், அவர் தான் தலைவர். இந்த பெரியப்ப என்ன சொல்றாரு தெரியுங்களா, அண்ணே நீங்க சொல்லுங்க, பூசணிக்காய முழு சொல்ல மறைக்க முடியுமா? எவ்வளவுதான் நீங்க சாப்பாடு போட்டாலும் அந்த சாப்பாடு வரைஞ்சு கீழே உளுந்துரும். ஒரு பூசணிக்காய சோத்துல மறைக்க முடியாதுங்க ஐயா. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா எப்படி தலையில விக்கி வச்சு மறைச்ச மாதிரி சொல்றாரு, 511 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம், 511 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம், 99%. நான் உங்களுக்கு கேட்கிறேங்க, நீங்க நம்புறீங்களா? நான் உங்களிடம் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை படித்து பார்த்து விட்டு சொல்லுகின்றேன், வெறும் 20 தேர்தல் வாக்குறுதியை மட்டும்தான் நம்ம நிறைவேற்றிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முழு பூசணிக்கான சோதனை மறைப்பது போல ஒரு பொய்யை சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்கார். ஐயா இன்னைக்கு பாருங்க, நாம தேர்தல் பிரச்சாரம் பண்றோம், நாட்டுக்காக பேசுறோம். இதான் நாடு, இப்படித்தான் இருக்க வேண்டும், 2024 மோடி அவர்கள் ஏன் வர வேண்டும், இதுதான் நான் பேசுறேன். திமுக எப்படி பேசுறாங்க, 1960 பிஞ்சுவான சிறப்பு திரும்ப போட்டு வந்திருக்கிறாங்க. வடக்கு தெற்கு இந்தி சமஸ்கிருதம் யாரையா கேட்டாங்க, யாருக்கு அது பிரச்சனை? இப்ப எல்லாரும் வடக்கு பக்கம் மோடினா கோபமா இருக்கிறாங்க. ஏன்னா மோடியை தமிழ்நாட்டிலே குடியிருக்கிறார், எங்க ஊருக்குலாம் வர்றதில்லை, இங்கேயே சுத்திட்டு இருக்கிறார். 6 கிலோமீட்டர். இன்னைக்கு 5 மணிக்கு மோடி ஐயா தமிழ்நாட்டினுடைய பூத்து தலைவர்கள்ட்ட பேசினார் போன்ல. இன்னைக்கு 5 மணிக்கு வடநாட்டு பக்கம் போய் கேட்டீங்கன்னா என்னன்னு, மோடி ஐயா பிறந்தது குஜராத்ல, நீங்க நைசா மோடி ஐயா தமிழ்நாட்டில் கண்டுபிடித்து அங்கேயே வச்சிருக்கிறார். இது வடநாட்டினுடைய நிபுணர்கள் சொல்வது. ஆனா இவங்க பிஞ்சவான சிறப்பு போட்டுக்கிட்டே 2024 வடக்கு தெற்கிற திமுக பேசும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த எலெக்ஷனே மறந்து போய் கவுன்சிலர் எலெக்ஷன் அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே கவுன்சிலர் எலெக்ஷன் தான். ஆனால் எல்லா கட்சிகளுக்கும் நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன், இது தேசிய தேர்தல். உங்களுக்கு எல்லாம் வேலையெல்லாம் ஓடி போயிடும். இது தேசிய தேர்தல். இந்த நாட்டை யார் ஆள வேண்டும், மக்களுக்கு யார் நல்லது செய்ய வேண்டும், வலிமையான நாட்டை யார் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். 2 கட்சிகளுக்கும் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரர்கள். அடுத்து நாம் 10 வருஷம் என்ன வேலை செஞ்சிருக்கிறோம் பாருங்க. நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல இந்தியாவில் குண்டு வெடிப்பு எங்கேயும் பார்த்திருக்கிறீங்களா? உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, பாகிஸ்தான், சைனா, ஐயா நாம் புரிஞ்சுக்கணும். நாம் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, இல்ல கடையில இருந்து அண்ணன் கேட்டுட்டு இருக்கீங்க, அண்ணா நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் கட்சி ஆளுகின்ற பொழுது 2 விஷயத்தை செய்யணும். உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும், இந்த நாட்டில் உங்கள் சொத்துக்கு பாதுகாப்பு இருக்கணும், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டை தயாரா வச்சிருக்கணும். இது 3 தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை வேலை. இது 3 தான் அரசியல் கட்சியினுடைய அடிப்படை வேலை. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, மோடி ஐயாவுடைய ஆட்சி காலத்துல பாதுகாப்பா இருக்கீங்களா? யாராவது வந்து குண்டு குண்டெல்லாம் போட்ட முடியுமா? பாதுகாப்பா இருக்கு. ஸ்டாலின் ஐயா ஆட்சி காலத்துல பாதுகாப்பா இருக்கீங்களா?
நண்பரை பார்த்து ஹெல்மெட் போட்டு வந்திருக்காரு. இதுக்கு நான் ஹெல்மெட் போட்டு யாரும் விட்டவங்க தெரியல, ஹெல்மெட் போட்டு ரோட்டில் சுத்துறேன். சட்டம் ஒழுங்கு அப்படித்தானே இருக்குது. வேண்டாம் தமிழ்நாட்டில் எப்ப யாரை வெட்டுவாங்கன்னு தெரியும். பெண்களை பார்த்து சகோதரியை பார்த்து கேட்கின்றேன், நீங்க மோடியை பக்கத்தில் என்ன பாதுகாப்பா உணர்றீங்களா, இல்ல ஸ்டாலின் ஐயாவுடைய திமுக அரசுல பாதுகாப்பா உணர்றீங்களா? மோடி ஐயாவுடைய ஆட்சியில நாம் பாதுகாப்பாக உணர்கின்றோம். மோடி ஐயாவுடைய ஆட்சியில பொருளாதார வளர்ச்சியை பார்க்கின்றோம். அதனால் சகோதர சகோதரர்கள் ரொம்ப குழம்ப கூடாது. மாற்று கட்சி நண்பர்களாக இருந்தாலும் கூட, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் 3 வேலை அடிப்படை வேலை: உயிர் பாதுகாப்பு, உங்கள் சொத்து பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி. இந்த 3ஐயும் செய்யக்கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை கீழே சொல்லுங்க ஐயா. ஐயா, ஒரு குண்டூசி திருடித்தான் நம்மளை பார்த்து சொல்ல முடியும் இல்ல? மோடி ஐயா அலுவலகத்திலிருந்து போகும்போது அப்படியே அநேக ஒரு குண்டூசி எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு திருடி போயிட்டாரு. அவரு பேரம்பேத்தில இருக்கு கொடுத்து போயிட்டாரு. இல்ல பேரம்பேத்துக்கு பேரம்பேத்தி வருவாங்க, அவங்களுக்காக குண்டூசி கொண்டு ஒளி வச்சிருக்காரு இல்லைங்க ஐயா. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கின்றோம். 76 அமைச்சர்கள் நம் மந்திரி சபையில் இருக்காங்க. ஒருவர் மீது கூட குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியாது. ஆனா இங்க 35 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. போட்டி போட்டு கொள்ளடிக்கிறாங்க. போட்டி போட்டு ஏன்னா நீ எவ்வளவு கொள்ளடிச்ச போன வருஷம் இல்லம்மா, நான் அதிகமா இந்த வருஷம் கொள்ளடிப்பேன். ஏன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை ஒரு பொம்மை முதலமைச்சர் வந்து உட்கார்ந்திருப்பார். செக்ரட்டரி சொல்லுவார், சார் அப்படியே மீசா லெப்ட்ல திரும்புங்க, அப்படியே திரும்ப லைட்டா சிரிங்க, அப்படியே சிரிப்பார். அப்படியே லைட்டா திரும்புங்க, லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. இதற்கு சினிமா ஷூட்டிங் நடக்குது. ஒரு முதலமைச்சர் ஆழ்வதற்கு கொண்டு வந்தால் அவருடைய நாற்காலில் உட்கார்ந்து லெப்ட் ரைட்டர் திரும்பிட்டு இருக்கார். சகோதர சகோதரிகளை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பொம்மை முதலமைச்சர் தமிழ்நாட்டை கிடைச்சிருக்காங்க. என்ன ஆச்சுனாங்க, மகனும் மருமகனும் கோலோச்சி கொண்டிருக்கின்றார்கள். அவங்க காட்டுல நல்ல மழை, நல்ல இடமலை. அதனால் சமீபத்தில் ஒரு திமுக அமைச்சரே சொல்றாரு, அவர் புறாமையில்தான் சொல்றாரு, உண்மையெல்லாம் சொல்லு, 30,000 கோடி அடிச்சிட்டாங்க அப்படின்னு. 2 ஆண்டுகள்ல 30,000 கோடி ரூபாய் அடிச்சிருக்கிறாங்க. ஐயா, அது கூட முக்கியம் இல்ல. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு அமைச்சர், அவங்க தாத்தன்கள் கூட அடிக்கலீங்க, பேரன் அடிக்கிறாங்க. ஐயா, நம்முடைய ஆட்சியில் 76 அமைச்சர்கள் இருக்கின்றோம். நேர்மையான ஒரு ஆட்சியை நாம் கொடுத்திருக்கின்றோம். ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்கள் என்று யாரும் நம்மிடம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஆட்சி ஐயா. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டுமே நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி 10,76,000 கோடி ரூபாய். சாமி வருவார், எங்கே நிதி, எங்கே நிதி, எனக்கு நிதியே வரல, நிதியே வரல. ஐயா, ஒரு விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கோபால குடும்பத்திற்கு பணம் கொடுத்தாத்தான் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கிற மாதிரிங்கிற வாதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நம்ம கொடுக்கிற விவசாயிகள் 6,000 ரூபாய் இவங்க மூலமா வந்தா தான் கணக்கு வச்சுக்குவாங்களாமா. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டர் மானியம் இவங்க மூலமா வந்தா தான் கணக்கு வச்சுக்குவாங்களாம். முத்ரா கடன் திட்டம் இவங்க மூலம் வந்தா தான் கணக்கு வச்சுக்குவாங்களாம். ஐயா, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கு என்ன பொருளாதாரம் தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. நாங்க 100 ரூபாய் கொடுத்தோம், எங்களுக்கு 28 ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னு கிளம்பி வருவான். நீங்க சொல்லுங்க, அண்ணே அது கணக்கு இல்ல, நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க, இந்த 2 வாழைப்பழம் கணக்குனேன், ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் இங்க போச்சு. செந்தில் கவுண்டமணி மாதிரி என்னதான் திரும்பி சொன்னாலும் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் இங்க போச்சுன்னு கேட்பாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 100 ரூபாய் கொடுத்ததுல மாநில அரசுக்கு நேரடியாக நிதி பகிர்வு வருது. அது ஒரு பக்கம். நேரடியாக மோடி ஐயா உங்களுக்கு பணம் அனுப்புறார். அந்த கணக்கு யாரு கணக்குங்க? 45 லட்சம் விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் யாரு கணக்கு? ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, அதுக்கு அதெல்லாம் கணக்கு இல்ல. இந்த பரோட்டா சூரியன், இந்த பரோட்டா சாப்பிட்டு இன்னொரு பார்த்திருக்கீங்களா? அதான் ஒத்துக்க மாட்டேன், முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிடுவேன். ஐயா, 6,000 ரூபாய் நேரடியாக வந்தா கணக்கு இல்லையாமா? 300 ரூபாய் மானியம் நேரடியாக வந்தா கணக்கு இல்லையாமா? முத்ரா திட்டத்துக்கு பணம் கொடுத்தா கணக்கு இல்லையாமா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு பணம் கொடுத்தா கணக்கு இல்லையாமா? இது எல்லாம் நீங்க கூட்டி கழிச்ச பிறகு அவங்களுக்கு கூட்டி கழிச்சு பார்க்க தெரியாது. இப்ப 2 கேள்வி கேட்டீங்கன்னா சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் மாற்றி சொல்லுவாங்க. 97/3/1924. அதனால அந்த விளையாட்டுக்கு நான் செல்லவில்லை. சகோதர சகோதரிகளே, பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன், தமிழக மக்களுக்கு எந்தவித பாரபட்சம் பார்க்காமல் எவ்வளவு கொடுத்திருக்கின்றோமோ அதை விட அதிகமாக அள்ளி கொடுத்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 10,76,000 கோடி ரூபாய் இங்க கொடுத்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டம் நாட்டை பத்தி பேசியாச்சு, நாடு தமிழகத்துக்கு என்ன கொடுத்துட்டு பேசியாச்சு. இந்த வாக்காளருக்கு அண்ணன் சுமார் அண்ணன் கேட்பார், அண்ணன் அதெல்லாம்
அதெல்லாம் ஓகேனே, நீ இவ்வளவு தூரம் வந்துக்க, திருவள்ளூருக்கு என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு. கரெக்டுங்களா? அண்ணன் சொல்றாரு, அதெல்லாம் ஓகேனே, நீ இந்தியா ஃபுல்லா பேசிட்டேன், தமிழ்நாடும் பேசிட்டேனே, திருவள்ளூருக்கு சொல்லிட்டு போ. சகோதரர், உங்களுக்காக சொல்லுகின்றேன், திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டுமே நம்முடைய நலத்திட்டங்களை பாருங்க. திருவள்ளூர் மாவட்டத்திற்குள்ள இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள், ரோடு நேஷனல் தேசிய நெடுஞ்சாலைகள், இந்த 10 ஆண்டுகள்ல அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி உங்கள் மாவட்டத்திற்கு மட்டும் 4414 கோடி. 4414 கோடி திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. தமிழ்நாட்டுக்கு 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களா? அதில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களுடைய மாவட்டம் திருவள்ளூரை கொடுத்திருக்கின்றோம். அமிர்த் பாரத் ரயில்வே திட்டம், இன்னைக்கு பாருங்க, திருவள்ளூர் ரயில் நிலையத்தை 28 கோடி ரூபாய் செலவு செய்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்கின்றோம். பிரதமர் வீடுமையா ஒரு வீடு 2,63,000 ரூபாய் மானியத்தோடு மூடு வீடு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டுமே 71,532 குடும்பம். ஒரு குடும்பம் 2 குடும்பம் இல்லைங்க. இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாவே அண்ணனுக்கு 98% ஓட்டு வந்துடும். 2% ஓட்டுல அவங்க எல்லாம் பிடிக்கும். 71,532 குடும்பத்திற்கு பிரதமருடைய வீடு கட்டும் திட்டம் மூலமாக வீடு கொடுத்திருக்கும். குழாய் மூலமாக குடிநீர் இல்லையா, பைப் மூலமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டுமே 1,91,890 வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர். சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடியெல்லாம் வந்த பிறகு எரிவாயு சிலிண்டர் எத்தனை வீட்டுக்கு வந்திருக்குங்க? 1,13,124 வீடுங்க. ஒரு வீடு 2 வீடு 1,13,124 வீடு. பிரதமருடைய 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் பயன்படுத்தியவர்கள் 14,621 குடும்பம் அந்த அட்டையை கொண்டே பயன்படுத்திட்டு வந்திருக்கிறார். வாங்கி வைக்கலைங்க ஐயா, பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்கு அதை பயன்படுத்தி இருக்கின்றார். எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம், நம்முடைய விவசாய நண்பர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே 72,851 பேருக்கு 30,000 ரூபாய் வங்கி கணக்கு கொடுத்திருக்கும். 30,000 ரூபாய் 72,851 விவசாய பெருமக்களுக்கு வருடத்திற்கு 6,000, மொத்தமே 30,000 ஐயா. முத்ரா கடன் தமிழ்நாட்டுக்கு 2 லட்சம் கோடி, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டுமே 6,228 கோடி. இப்ப கணக்கு போடும் லட்சம் மொத்த கணக்கு போடும் மையம். இந்த 28 பைசா வந்திருக்கா, 98 பைசா வந்திருக்கா, 108 பைசா வந்திருக்கா? ஸ்டாலின் ஐயா சொல்றாருன்னா இந்த கணக்கு மோடி ஐயா நேரடியா கொடுத்தாரு, நாங்க ஏத்துக்க மாட்டோம், எங்க மூலமா கொடுத்தா மட்டும்தான் நாங்க சொல்லுவோம். அந்த பொய் பிரச்சாரத்திற்கு எப்பொழுதும் நீங்கள் காது கொடுக்க கூடாது. 33 மாதமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் கேட்கிறேன், நீங்க பண்ண ஒரு 5 விஷயத்தை சொல்லுங்க ஐயா. 5 விஷயத்தை சொல்லுங்க. 5 விஷயத்தை சொல்லுங்க. இலாக்கா இல்லாத மந்திரியை உருவாக்கியது, அந்த போட்டோ எடுக்க தம்பி. இந்த இலாக்கா இல்லாத மந்திரியை உருவாக்கியது இந்தியாவிற்கே. கவர்னர் சொன்னாரு, அந்த மந்திரிக்கு மந்திரி கொடுக்காதீங்க. ஸ்டாலின் ஐயா 8 மாசம் தண்ட சம்பளமா 1,10,000 கொடுத்தார். தண்ட சம்பளம் அப்புறம் 6 மாசம் கழிச்சு அவரே பார்த்தீங்கன்னா, ஐயோ இவர் மந்திரியை வச்சிருந்தா பெயில் கிடைக்காதா இருக்கிற மந்திரியை தூக்கிட்டார். முதல்லயே சொன்னோம், மக்கள் வரிப்பணத்த இலாக்கா இல்லாத ஒரு மந்திரிக்கு தண்ட சம்பளமாக 1,10,000 ரூபாய். இன்னைக்கு மோடி ஐயாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க? மோடி ஐயாவுடைய நண்பர்கள் யாருன்னா ஏழை மக்கள், விவசாய மக்கள். மோடி ஐயாவுடைய நண்பர்கள் ஏழை மக்கள், விவசாய மக்கள், இளைஞர்கள், இவங்கெல்லாம் மோடி ஐயாவுடைய நண்பர்கள். ஸ்டாலின் ஐயாவுடைய நண்பர் யாருன்னா ஜாஃபர் சாதிக், இவங்களும் நண்பர், அவங்கதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களதான் போட்டோ எடுத்தாங்க. நண்பர்களே, நீங்கள் சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய நண்பன் யார், எதிரி யார் என்பதிலே தெளிவா இருக்கும். இவ்வளவு பெரிய கூட்டணி தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, மருத்துவர் டாக்டர் ஐயா 12 காலமாக மக்களுக்காக அடிப்படை மாற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர். இன்னைக்கு மோடி ஐயாவோடு இணைந்து அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயா இருக்கிறார். தருமபுரியில சௌமியா அக்கா அவர்கள் தருமபுரியில போட்டியிடுறாங்க. பாருங்க, அமமுக முன்னேற்ற கழகம் அருமையண்ணன் டிபி வேலன் அவர்கள் இன்னைக்கு தேனியில போட்டி போடுறாங்க. அண்ணன் OPS அவர்கள் சுயேட்சை சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டி போடுறாங்க. நம்முடைய எல்லா தலைவர்களும் களத்தில் இருக்கிறாங்க. காரணம் எல்லோருக்கும் தெரியும், இந்த 2024 ஒரு சரித்திர தேர்தல். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது நாம் இதில் இருக்க வேண்டும் என்பதற்காக. ஐயா, காங்கிரஸ் கட்சியை பத்தி நான் பேசவே விரும்பல. காங்கிரஸ் கட்சியை பத்தி பேசணும். பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன், யார் மாப்பல அப்படின்னு ஒரு வீடியோ. நீங்களா பாத்தீங்களா? பிஜேபி வீடியோ பண்றத பாத்தீங்களா?
ராகுல் காந்தி அவங்க உட்கார்ந்து சமோசா சாப்பிட்டு இருப்பார். பின்னாடி கூட்டணி கட்சியெல்லாம் உட்கார்ந்துருப்பான். பொண்ணு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருப்பான். பொண்ணோட அப்பா கேட்பாங்க, இத்தனை பேர் வர்றீங்களே மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, இத்தனை பேர் இருக்கிறீங்க யாருங்க பொண்ணு கொடுக்கறது, மாப்பிள்ளை யாருங்க? ராகுல் காந்தி ஐயா சொல்றாங்க, அவங்கெல்லாம் வேலை செய்வாங்க, மாப்பிள்ளை நான் தான் அப்படி. அவரு பெங்கால வேலை செய்வாரு, அண்ணன் தமிழ்நாட்டில் வேலை செய்வாரு, அண்ணன் கேரளாவில் வேலை செய்வாரு, ஆனா மாப்பிள்ளை நான் தான். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல 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 ஒத்துக்க மாட்டோம், இந்த சொல்லாதாட்டம் இந்த கல்லாட்டம் நாங்க ஒத்துக்க மாட்டோம், நாங்கள்லாம் தான் மாப்பிள்ளை. ஐயா இன்னைக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாத ஒரு கூட்டணி இந்த கூட்டணி. பிரதம மந்திரி வேட்பாளர் இல்ல, நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். யாரு மாப்பிள்ளையின் பேர் சொல்லுங்க. நம்மிடம் இருப்பது நரேந்திர மோடி அவர்கள் 2 முறை ஆட்சியில் இருந்து 3வது முறையாக மறுபடியும் உங்களை அன்போடு இங்கே வந்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தேர்தலில் வேலையெல்லாம் இல்லைங்கய்யா. இதுக்கு முன்னாடி ஒரு எம்பி இருந்தார், அந்த எம்பிக்கு சீட் கொடுக்க தெரியுங்களா? ஒரு எம்பிக்கு சீட் கொடுக்கல, அந்த பிரஸ் மீட்டுக்கு வந்தார். அவருக்கு எதாவது கெட்ட நேரம். அதானி போய் ராமர் கோயிலை திறந்து விட்டார். அதானிக்கு ராமர் கோயிலுக்கு என்னையா சம்பந்தம்? இப்படியே ஒரு 4 நிமிஷம் பேசுறார். அதுக்கப்புறம் பத்திரிகை சொல்றாரு, என்ன தப்பு தப்பா பேசுறீங்க? ஐயோ தப்பா சொல்லிட்டேன். ஒரு அதானி யாரு, அம்பானி யாரு, ராமர் கோவில் யாருன்னு ஒரு அடிப்படை அறிவு இல்லாத ஒரு எம்பி தான் உங்களுக்கு 5 ஆண்டு காலமாக திருவள்ளூருக்கு இருந்து நகரத்தினுடைய வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு பின்னாடி கொண்டே நிறுத்தி வச்சிருக்கிறான். ஐயா இன்னைக்கு போட்டி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியோடு போட்டி போடுவதற்கு யாருக்கும் இங்கே தகுதி இல்லை, யாருக்கும் தகுதி இல்லை. தேசிய தேர்தலில் நாட்டுக்காக பணி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை வேட்பாளர் அண்ணன் பொன்வி பாலகணபதி அவர்கள் தாமரை சின்னத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். அவரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு சுத்தமிக்கின்ற வெயிலை பொறுப்படுத்தும். ஐயா நீங்க வெயில் நிற்கிறோம், தயவு செஞ்சு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நானும் 6 தொகுதி செல்ல வேண்டும். சாயங்காலம் வந்து நல்லா வந்திருக்கோம், இன்னைக்கு மத்தியானம் வந்திருக்கோம், எல்லாம் வெயில் இருக்கிறீங்க, தப்பா நினைச்சுக்காது. ஆனா அடுத்த 20 நாட்கள் நாம் வெயிலில் இருப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றேன். அடுத்த 20 நாட்கள் நான் என்னையா கேட்கணும், 20 நாள் மோடிக்காக நீங்க வேலை செய்யுங்க. மோடி ஐயா 5 வருஷம் உங்களுக்காக வேலை செய்வார். அவர்தான் நாம் கேட்பது. 20 நாட்கள் மோடி அவர்களுக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும், வீடு வீடாக ஏறி இறங்க வேண்டும், வாக்கு சேகரிக்க வேண்டும், அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். ஒரு வரலாறு காணாத வாக்கு வித்தியாசத்துல அருமையர் பொன்வி பாலகணபதி அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு 400 ஒருவராக முக்கியமானவராக திருவள்ளூருடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பொன் பாலகணபதியை அனுப்பி வைக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை வைத்து வந்திருக்கிற எல்லா நண்பர்கள், கூட்டணி கட்சியினுடைய அன்பு நண்பர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் அங்கு இருந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நன்றியை தெரிவித்து நிச்சயமாக நீங்கள் 20 நாட்கள் கடுமையாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி அண்ணனுடைய வெற்றியை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.